சார்ஸ் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இவர் யார் ரிலேட் பண்ணிருக்காரு அப்படின்னா வால்யூமையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதை கான்ஸ்டன்டா வச்சுக்க போறாருன்னா பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்க போறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க ஈக்குவேஷன்ல அதாவது உங்க லால எது பிரசன்டா இருக்கோ அது வந்து ரிலேட் பண்ணக்கூடியது, எது இல்லாம இருக்கோ அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். இது என்ன சார் சொல்ல வர்றாரு அப்படின்னா when the temperature increases volume increases, when the temperature decreases volume decreases. ஏன்னா directly proportional to இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தங்கங்களா என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த proportionality எடுக்கிறதுக்கு proportionality constant போட போறேன். அப்ப V is equal to KT அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும் எனக்கு V by T is equal to K அப்படின்னு வரும் தங்கங்களா. இந்த ப்ராப்ளத்துல எப்படி சார் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் கண்டிஷன்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப எப்படி எழுதணும்னா V1 by T1 is equal to V2 by T2 அப்படின்னு எடுத்து என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா நான் வச்சுக்கணும் அப்படின்னா சார்ஸ் டிவி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சார்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா டெம்பரேச்சரையும் வால்யூம் என்ன பண்றாருன்னா ரிலேட் பண்றாரு. ஏன்னா நம்ம நிறைய லாஸ் படிக்க எதை ரிலேட் பண்றான்னு குழப்பம் வரும். சார்ஸ் டிவி அப்படி ஒரு டிவி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சார்ஸ் டெம்பரேச்சர் வால்யூமும் நமக்கு என்ன பண்றாரு ரிலேட் பண்றாரு. ஈஸியா நான் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் தெரியும் பாருங்க. அதுல ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் என்ன பண்றாங்க அப்படின்னா கோல்டு வாட்டர்ல வைக்கிறாங்க. அதோட சைஸ் வந்து குறைஞ்சிருது. அதே பலூனை கொண்டு போய் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல வைக்கிறாங்க. சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது காரணம் வந்து என்னன்னா இதுதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கேசியஸ் மாலிகுல் வேகமா ஃபாஸ்டா என்ன ஆகுதுன்னா மூவ்மெண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப பலூனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்க கோல்டு வாட்டர் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்ப கேசியஸ் மாலிகுலோட மூவ்மெண்ட் கம்மியாயிரும். அப்ப என்ன ஆகும் எல்லாமே க்ளோஸ் பேக்கிங்கா வந்துரும். அப்ப என்ன ஆகும்னா பலூனோட சைஸ் சிறுசாகுது.